ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாலாவது கேள்வி பார்க்குறோம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7ல் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி இதில் இருந்து தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இருந்து நெக்ஸ்ட் பேஜில் த லா ஆஃப் கன்சர்வேஷன் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, பல தடவை கேட்ட கேள்வி, சரிங்களா. அதனால் கேட்ட கேள்வி. சரி ரைட்டு. சரி, இப்போ கொஸ்டின்குள்ளே வருவோம். என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் இஸ் நோ சேஞ்ச் in the linear momentum of a system of bodies as long as no external force. ஒரு நடக்கக்கூடிய ஒரு லீனியர் மொமெண்டமில் நம்ம ஏற்கனவே லீனியர் மொமெண்டம் நியூட்டன் செகண்டாக நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதில் நடக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லீனியர் மொமெண்டம் படிச்சுக்க பார்த்தீங்கன்னா அதே எக்ஸாம்பிள்ஸ் தான். இதில் நடக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு பர்சன் இருக்காங்க, பர்சன் புஷ் பண்ணுறாங்க, அதில் நடக்கக்கூடிய ஒரு லீனியர் மொமெண்டம் அதுதான். தேர் இஸ் நோ சேஞ்ச். ரெண்டு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பர்சனும் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி லீனியர் மொமெண்டம். ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு லீனியர் மொமெண்டம் மாற்றமும் இருக்காது. எப்போம்னா இதில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்ஸு நடக்காத வரைக்கும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க, சரிங்களா. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு இப்போது இதில் இவங்க ஒரு ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க, இவங்க போயிட்டு இவங்களை புஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் நடக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்ஸு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே நடக்காத வரைக்கும் இந்த லீனியர் மொமெண்டம் ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே இருக்கும். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி லீனியர் மொமெண்டம் ஆஃப் எ சிஸ்டம். இது ஒரு சிஸ்டம், கம்ப்ளீட் ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் ஒரு சிஸ்டம்னு சொல்கிறாங்க. சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் as long as no net external force acts on them. ஓகேங்களா. இப்போ let us prove இதை ஈக்குவேஷனாக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ let us prove the law of conserving of linear momentum. கொஸ்டின் தான் with the following illustration. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு செட் ஆஃப் ஃபிகர் இருக்குது, சரிங்களா. மூணு செட் ஆஃப் ஃபிகர் இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும், சரிங்களா. சரி, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஏபி ஏன்னு ஒரு பர்சனும் பின்னு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்னென்னா இல்லை இது எம்ன்னு டினோட் பண்ணுறாங்க. இல்லை எம்னா என்ன நமக்கு தெரியும், எம்னா மாஸ்ன்னு நமக்கு தெரியும், யூனா என்ன வெலாசிட்டின்னு நமக்கு தெரியும், சரிங்களா. ஏபின்னு ரெண்டு பால், அதோட மாஸு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்னென்னா, இந்த மாஸ் ஏவும் மாஸ் பியும் அப்படியே இருக்குது, அதாவது ஸ்டாண்ட் பையில் இருக்குது, எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லாமல் அப்படியே இருக்குது. இப்போது இதில் நடக்கக்கூடிய இதோட வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, U1ம் இதோட வெலாசிட்டி U2வும் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த M1 இருக்குது பார்த்தீங்களா, M1 போய் M2வை இடிக்கின்னு வச்சுக்கோங்க. M1 போய் M2வை இடிக்கும்போது இங்கே ஒரு ஃபோர்ஸு FAன்ற ஃபோர்ஸ் FBக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் என்ன பண்ணும், இதை முட்டின உடனே இதில் இருக்கிற இந்த ஃபோர்ஸ் இது ஸ்டாண்ட் பை ஆகிடும். இது என்னாகும், இது மூவ்மெண்ட் ஆகும், ஏன்னா இது முட்டும். நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள். இப்போ ரெண்டு பால் இருக்குது, இந்த பால் தட்டின உடனே இந்த பால் போய்ட்டு அந்த இடத்துல நின்று இந்த பால் மூவ் ஆகி போகும் பார்த்தீங்களா, அதே தான். ஸோ M1 M2 ரெண்டு மாசஸ் இருக்குது. ஏபி, இந்த ஏபியில் ஏ பியை முட்டும் போது என்ன ஆகுது, ஏயோட ஃபோர்ஸ் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ அங்கே நடக்கக்கூடிய வெலாசிட்டி ஏ ஃபைனல் வெலாசிட்டி வின்னு வச்சுக்கிறாங்க, சரிங்களா. இப்போது கீழே அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது புரியும். ப்ரூஃப் லெட் டூ பாடிஸ், ரெண்டு பாடிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏ அண்ட் பி, ஹேவிங் ஏ மாசஸ். என்ன மாசஸா, M1 M2ன்னு ரெண்டு மாசஸ் இருக்கான். மூவ் வித் இனிஷியல் வெலாசிட்டி, என்னது ரெண்டு வெலாசிட்டி இருக்கா, U1 U2. நான் சொன்னோம்னா இனிஷியல் வெலாசிட்டி இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். சரி, let the velocity of the first body, சரிங்களா, ஃபஸ்ட்டு பாடி A என்ற ஃபஸ்ட்டு பாடி be higher than that of the
செகண்ட் பாடி நமக்கு தெரியும், முதல் பாடியோட வெலாசிட்டி வந்து செகண்ட் பாடியோட அதிகமாக இருக்குன்றாங்க. u1 வந்து கிரேட்டராக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி u2ன்னு சொல்கிறாங்க. டியூரிங் அண்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் நமக்கு தெரியும், இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து t செகண்ட்ஸில் நம்ம எடுத்துப்போம். they tend to have an collisionனா ரெண்டுக்கும் நடக்கிற அந்த இடிக்காங்க பார்த்தீங்களா, நடக்கல அந்த கொலிஷன், அதுதான் கொலிஷன். ஆஃப்டர் த இம்பேக்ட், நடந்த பிறகு நடக்கிற இம்பேக்ட், both of them move along the same straight line. இடித்த பிறகு ரெண்டு பேரும் வந்து ஒரே திசையில் பயணிக்கிறாங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இது முட்டினாலும் இதோட ஃபோர்ஸ் அங்கே போனாலும் இதில் வந்து ஒரு லிட்டில் மூமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, மூமெண்ட்டு, அதுதான் மொத்தமாக வந்து ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எந்த இதில் இடிக்குமோ அதே ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் த இம்பேக்ட் ஆஃப் போத் ஆஃப் தம் அலாங் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் வித் த வெலாசிட்டி, அதில் நடப்போம் வெலாசிட்டி இருக்குதுங்களா, அதை வந்து v1 and v2ன்ட்டாங்க. சரி, இப்போது ஃபோர்ஸ் ஆஃப் ஏ பாடி என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் ஆஃப் ஏ பாடி b, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஏ பாடி, இந்த b வச்சுக்கோங்க, இது வர அழிச்சுக்கிறேன். சரி, ஃபோர்ஸ் ஆஃப் ஏ பாடி, நடக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் ஏ பாடி b, இதில் நடக்கக்கூடிய b இருக்குது பார்த்தீங்களா, அந்த பியில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எதனால் கிடச்சிது, ஏலேருந்து தானே கிடச்சிது. ஸோ அதனால தான் b ஃபோர்ஸ் ஆஃப் ஏ பாடி b டியூ டு ஏன்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபோர்ஸ் வந்து ஆஃப் ஏ பாடி வந்து பிக்கு கிடைச்ச ஃபோர்ஸ் வந்து டியூ டு, அதாவது ஃப்ரம் ஏன்ட்டாங்க. அதுக்கு என்ன ஈக்குவேஷன், அப்போ FA இஸ் ஈக்குவல் டு m2 v2 மைனஸ் u2 பை tன்ட்டாங்க. சரிங்களா? v2 பை u2 இந்த நடக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோர்ஸஸ் இதை தான் மீன் பண்ணுறாங்க. சரி, இதை வந்து FAன்னு வச்சுக்கிறாங்க, FA. சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் ஆன் ஏ பாடி A டியூ டு B, டியூ டு B. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், செகண்ட் ஈக்குவேஷன், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஏன்னு தெரியும். ஏன்னா ஆக்சலரேஷன் தெரியும், ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம்ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்ன, v minus u with respect to கீழே d with respect to t. so velocity of final and initial by d ன்ட்டாங்க மாஸ். சரிங்களா? சரி, ரைட். இப்போ force acting on your body b due to a ன்ட்டாங்க. force a is equal to m2 force m2 v2 u2 எல்லாம் செகண்ட் வெலாசிட்டிஸாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வெலாசிட்டி 1 and velocity 1 and velocity 1, அதாவது final velocity minus initial velocity. so force acting on a body A due to B, அப்போ அதே சேம் ஃபார்முலா தான், F is equal to ma என்ற ஃபார்முலா தான். ஏக்கு பதிலாக v minus u by t போட போகிறோம். சரி, கரெக்டு தான், ஒழுங்காக எழுதலை, அதுக்காக வலிச்சுக்கிட்டேன். என்னது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஏ. ஸோ ஏன்னா நமக்கு தெரியும், ஏக்கு பதிலாக v minus u by t. சரி, இப்போ v minus u by t இதுக்கு வந்து 1 இங்கே 2 by t போட்டாச்சு. இப்போ ஒரு எம்டி பேஜ் எடுத்துக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் B டியூ டு ஏன்னு பார்த்தோம். என்னது, ஃபோர்ஸ் A is equal to m v2 minus u2 by t. அதே மாதிரி A due to B, force A to B. so FB is equal to m1 v1 minus u1 by t ன்னு பார்த்தோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட்டிங் பண்ண போகிறோம். பை
Newton's third law. Action, every action, so action force எடுத்துக்கறாங்க. Every action that is an equal and opposite reaction னு பார்த்தோம் பாத்தீங்களா, reaction force சரிங்களா, action force is equal to reaction force சரிங்களா, என்ன மீன், so every action there is an equal and opposite reaction, so FB is minus FA. சரி, இப்போ மேலே கிவன்ல உள்ளது பார்த்தீங்களா என்ன இருக்கு, ஸோ இப்போ இந்த FAக்கு FBக்கு பதிலாக இந்த ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுவோமா, சரி M1 V1 minus U1 by T is equal to M2 minus V2 minus U2 by T. So opposite la T cancel ஆயிரும். So M1 என்ன பண்ணும், உள்ள நான் மல்டிப்ளை பண்ணுறேன், M2வும் அதே மாதிரி, அதாவது மைனஸ் M2வை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் ஞாபகம் வச்சுக்கணும், மைனஸ் சரிங்களா, மைனஸ் இருக்குல்ல, ஸோ மைனஸ், ஸோ M1 V1 minus M1 U1 minus M2 V2 plus M2 U2 ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா V இருக்குது பார்த்தீங்களா, V எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறேன், U எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறேன், ஸோ M1 V1 plus M2 V2, இங்கே மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆயிருங்களா, ஸோ ஈக்குவல் டு இங்கே மைனஸில் இருக்கிறது அங்கே போனால் ப்ளஸ் ஆயிரும், ஸோ M1 U1 ப்ளஸ் M2 U2 சரிங்களா. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் சரிங்களா. இப்போ அந்த புக்குக்கு போயிடுவோம். பார்த்தீங்களா, அதுதான் இருக்கும். ஸோ M1 V1 M2 V2 M1 U1 M2 V2 இப்படி தான் வந்து இது கிடச்சிது. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது அபோவ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, கன்ஃபார்ம்ஸ் என்னது கன்ஃபார்ம் பண்ணுதான், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா the algebraic sum of momentum after collision and before collision, after collision is numerically equal to sum of the momentum of before collision அப்படின்றாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தது அப்படி நடந்துச்சுன்னா அது நடக்கக்கூடிய கொலிஷன் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் an external force, the algebraic sum of the momentum after collision is numerically equal to the sum of, similar அதே வேர்டு தான், sum of momentum after before collision numerically equal, அவ்வளோதான் ஓகேங்களா. hence the law of conservation of linear momentum is proved. இதுதான் வந்து லீனியர் மொமெண்டம் உடைய கொஸ்டின், டீட்டெயில் கொஸ்டின், ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. இதில் கேட்ட கொஸ்டின், அதனால் இதை நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க சரிங்களா. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா. நன்றி.